பார்க்க போகிறோம்னா பாலினோம் நம்பர் 9th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா given a integer x return a true. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பாலினோமாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ட்ரூ கொடுத்துருக்காங்க. இல்லை இது ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாலினோம்னு என்னென்னா ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணும்போதும் அதோட ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ் நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தான் பாலினோம். அதை வந்து இன்டிஜர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து x = 1 to 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிவர்ஸ் பண்ணாலும் 1 to 1 தான் வரும். அதனால் ரிட்டன் ட்ரூன்னு வந்துடும். இப்போ மைனஸ்னு நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10 இருந்தாலும் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் போடலாம். உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் ப்ரோக்ராம் வேணும்னா கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். இதில் நார்மலாக ஷார்ட்டில் வந்து நார்மலாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் க்ரியேட் பண்ணி அதில் வந்து எக்ஸோட வேல்யூ 0 விட கம்மியாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ஃபால்ஸ்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து லெட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா அவங்க கொடுத்த இன்டிஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து எக்ஸ் டாட் டு ஸ்ட்ரிங்னு கொடுக்கும்போது அவங்க கொடுத்த இன்டிஜரை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிரும். அந்த ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட்னு எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த எஸ்டிஆரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் நம்மளோட வேல்யூஸு. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வேல்யூஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும், அரேவாக ஸ்ப்ளிட் ஆகும் வேல்யூஸ். இப்போ வந்து அது வந்து ஒரு அரே மெத்தட் ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரிவர்ஸ் பண்ணதை வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ரிவர்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிவர்ஸை வந்து ஜாயின் பண்ணும்போது மறுபடியும் அந்த அரே வந்து மறுபடியும் என்னவாயிரும்னா நார்மலாக வேல்யூஸ் ஆயிரும். இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ண போகிற இந்த வேல்யூஸை என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ரிவர்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கும்போது டெஸ்ட் கேஸ் வந்து 1 ஃபெயிலாக இருக்குது. நாம் அதை கண்டுபிடிப்போம் என்னன்ட்டு. இப்போ என்ன ஃபெயிலாக இருக்குதுன்னா நம்மளோட ஆன்சரை வந்து 1 to 1 வந்தால் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் போல். பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் அப்படி கொடுக்கக்கூடாது. எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துரும். இப்போ நம்ம சப்மிட் பண்ணலாம். இது மாதிரி ரன் பண்ணி பார்த்து சப்மிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கேஸும் ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம்.